என்னையும் பேர் சொல்லி அழைத்தவர், உடைந்த என் வாழ்வை உருவாக்க வந்தவர். உதவா என்னையும் பேர் சொல்லி அழைத்தவர், உடைந்த என் வாழ்வை உருவாக்க வந்தவர். பலத்த கேடகமா என்னோடு இருப்பவர், புதிய பலனாய் என்னில் வாழ்பவர். பலத்த கேடகமா என்னோடு இருப்பவர், புதிய பலனாய் என்னில் வாழ்பவர். நீர்தானே நீர்தானே எனக்கெல்லாமே, நீர்தானே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே நீர்தானே நீர்தானே எனக்கெல்லாமே. நீர்தானே 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 எனக்கெல்லாமே. இயேசுவே வாவ், சூப்பரா பண்ணீங்க குட்டீஸ். ரொம்ப கொஞ்ச டைம்ல அழகா ஒரு மெசேஜே கொடுத்துட்டாங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி ரொம்ப அழகா பண்ணாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே அக்கா, அடுத்தது என்ன? அடுத்த ப்ரோக்ராம் வந்து பட்டிமன்றம். ஓகே, நம்ம தமிழ் ஃபெலோஷிப்பாக கூடியிருக்கோம். அதனால ஃபஸ்ட்டு நம்ம பட்டிமன்றம் எல்லா இதுலேயும் ஸ்பெஷல்னா ஒரு ஸ்பெஷல் டே அன்றைக்கி நம்ம நடத்துவோம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம நம்ம ஆண்கள் வந்து பட்டிமன்றம் நடத்த போகிறாங்க. என்ன தலைப்புக்கா? கர்த்தருக்கு ஜீவிப்பது அன்பினாலையா இல்லைன்னா அழைப்பினாலையா, இதுதான் இன்னையோட தலைப்பு. அது வந்து நம்மளோட ஆண் சிங்கங்கள், சர்ச்சில் இருக்க ஆண் சிங்கங்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. அவங்கள வரவேற்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேச போகிறது அழைப்புன்ற தலைப்புக்கு. ஓகே, எல்லாரும் வந்து இங்கே உட்கார வைக்கலாமா? ப்ளீஸ், பட்டிமன்றம் பேசுகிறவங்களாம் ஃப்ரண்ட்டில் வாங்க. நடுவர் ஐயாவை ஸ்பெஷலாக அழைக்கிறோம். நடுவர் பாஸ்டர் இமானுவேல். கர்த்தருக்காக ஜீவிப்பது அன்புனாலையா இல்லைன்னா அழைப்பினாலையா? இல்லையா? அது இங்கிலீஷில் சொல்லணும்னா டு லிவ் ஃபார் காட், இஸ் இட் பை லவ் ஆர் இஸ் இட் பை காலிங்? இல்லையா? என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்ன இவங்க கூட கோத்து விட்டாங்க. சரி, இப்போ நம்ம எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி ஒரு அழைப்பு இல்லாமல் நம்ம போக மாட்டோம். கரெக்ட் தானே? ஆனால் சொந்தக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம இன்விடேஷனை போஸ்ட் கார்டில் கொடுத்தா கூட அவன் பற்றி அது எவ்வளோ திமுற அவனுக்கு, எனக்கு கையில் வந்து கொடுக்கல இது பண்ணன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அதே அன்புன்னு வரும்போது நம்ம கசப்பாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு அன்பு இருந்ததுன்னா அன்பாக நம்ம போய் சொன்னானே வந்துடுவாங்க இல்லையா? நம்ம போவோம் இல்லைன்னா. அப்போது கர்த்தருக்காக நம்ம ஜீவிக்கிறதுன்னு வரும்போது நம்ம எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது? அன்பையா இல்லை ஆண்டவர் என்னை அழைச்சாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டபர்னஸாக இருக்கிறோமா? இல்லைன்னா கர்த்தர் என்னை அழைக்கலனாலும் கூட நான் கர்த்தருக்காக நான் ஜீவிப்பேன் அப்படி ஒரு அன்பினால் வருகிறோமா? அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அன்பை பற்றி பேசுகிறாங்க. இவங்க இது கொஞ்சம் ஸ்டபன்னான டீமு, இல்லை நாங்கள் அழைச்சாதான் வருவோம் அப்படின்னு சொல்கிற டீம். இது பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. வாங்க, யார் முதல்ல வர்றது? வாங்க ஜேசன். Okay, so I'm going to be talking about living for the Lord as a calling. So living for the Lord is not just a choice, it's a divine calling. It's a purpose that God places in each of our hearts. And it's not something we do out of obligation. It's something we are drawn to because of His love for us. It's like Paul says in Ephesians 4 verse 1. It's like Paul says in Ephesians 4 verse 1, where we are urged to walk in a manner worthy of the calling to which you have been called. That's a powerful reminder. God has given each of us a unique purpose
and He's inviting us to step into it with faith and joy. Jesus also called us the light of the world in Matthew 5, verses 14 to 16. He tells us to let our light shine so that others can see our good works and glorify God. Living for Him means being that light, sharing His love, kindness, and hope wherever we go. And let's not forget about Jeremiah 29, verse 11, where God says, "For I know the plans I have for you, plans to prosper you and not to harm you, plans to give you a hope and a future." Isn't that encouraging? God's calling for your life isn't random. It's filled with His purpose, and it's designed to bring you hope. When we live for the Lord, we are not just going through the motions. We are stepping into something bigger. We are aligning our lives with His plan and trusting that His way is the best way. It's not always easy, but it's always worth it. So let's live boldly for God, shining His light and embracing the calling He's given us. Let's do it with hearts full of love and gratitude, knowing that He's walking with us every step of the way. அவர் டிவைன் காலிங் சொல்லி ஆரம்பித்து நடுவில் ஷேரிங் லவ்னு ஆரம்பிச்சார். இப்போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டா, அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரான்னு தெரில. சரி, அவருக்கு பதில் கொடுக்க பிரதர் வில்லியம்ஸ் வராங்க. இந்த வாய்ப்புக்கு என்னுடைய தேவனுக்கும் நன்றி சொல்லி என் அணி தோழர்களுக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் அடிக்கோடிட்டு காட்டிக்கொள்ள விரும்புகிறேன். அன்பு கலந்த வணக்கம், அழைப்பு கலந்த வணக்கம் அல்ல என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அன்பான சகோதரர் வந்து பேசும்போது அவர் எந்த நடுவர் சொன்னது போல, மன்னிக்கவும் நான் நடுவரை மறந்து விட்டேன், அது இந்த பட்டிமன்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு நடுவர். அவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய முதல் பட்டிமன்ற பேச்சினாலே ஒரு சில தவறுகள் இருக்கும், மன்னிக்கவும். எனினும் நடுவர் சொன்னது போல எதிரணி நண்பர் எந்த அணிக்காக பேசினார் என்று இன்னும் டவுட்டாக இருக்குது. அன்பு அப்படி பேசி பேசினாங்க. அதை இங்கே ஒரு நோட்டில் எழுதி வச்சேன், பறந்துடுச்சு நான். இங்கே இருக்கு. ஓகே. ஷேரிங், பி லைட், குட் ஒர்க், ஃபுல் ஆஃப் லவ் அப்படின்னாரு. அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா என்ன வேணும்? அழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, அன்பு இருந்தால் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும். ஷேரிங் இஸ் கேரிங். ஷேரிங் எப்போ வரும்? உங்களுக்கு அன்பு இருந்தால் தான் வரும், அப்படி தானே? ஸோ அதனால் இதுவே எங்களுக்கு பாயிண்ட் எதிரணிகளே எங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துட்ருக்காங்க. எனிவே, என்னுடைய குறிப்புக்கு வருகிறேன் இப்பொழுது. நான் பேச கொடுத்த தலைப்பு கர்த்தருக்கென்று ஜீவிப்பது அன்பிலா அல்லது அழைப்பிலா. நான் சொல்கிறேன் தெளிவாக, அன்பில். இயேசு கிறிஸ்துவனுடைய 2 பிரதான கற்பனைகளில் 2வது கற்பனை அதாவது 2வது கட்டளை மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் அழகாக தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது? 2வது கட்டளை, முதலாவது கடவுளை நம்ம விசுவாசிக்கணும், அவர் தான் நம்மளுடைய மெய்யான கடவுள் என்று. 2வது பிரதான கற்பனை அல்லது கட்டளை, உன்னை நீ அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பு கூறுவாயாக. நீ என்ன ஃபாலோ பண்ணி வரணும்னா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஃபாலோ, யூ ஹேவ் டு லவ், அல்லது உன்னை நேசிக்கிறது போல. ஏன்னா எல்லாரும் நம்மளை பிரியமாக நேசிப்போம், இவன் ஒய்ஃபை கூட நேசிக்க மாட்டோம். நான் உங்களை பற்றி சொல்லலை, வெளியில் உள்ளவங்களை சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஜேம்ஸ் இங்கே சர்ச்சில் இருக்கிறோம், இங்கே கிறிஸ்தவை ஃபாலோ பண்ணுறதுனால. ஸோ உன்னை நீ நேசிப்பது போல பிற நீ நேசிப்பாயாக. அப்போ அந்த கட்டளையிலே அன்பு பிரதானமாய் அடங்கி இருக்கிறது. இன்னொரு இடத்துல ஜீசஸ் சொல்லும்போது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன எடுத்துக்கணும்? சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். சிலுவை எடுத்துக்கொள்ளணும்னா என்னது? உலகத்தெல்லாம் விட்டுட்டு, உலக அன்பை விட்டு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி அன்பு வைத்தால் தான் சிலுவை எடுக்க முடியும். கஷ்டப்படணும்னா என்னது? ஒருத்தர் மேலே நம்ம அன்பு வச்சாதான் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருப்போம். நம்ம கஷ்டப்படணும்னா என்ன வேணும்? அன்பு அடித்தளம் அதற்கு தேவை. எனவே அன்புதான் பிரதானம்,
அழைப்பு இல்லை என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து அழைச்சாரு. அழைச்சாரா? அழைத்தாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ஃபாலோ பண்ணாரா? இல்லை. ஏன் ஃபாலோ பண்ணல? டிமினிஷ் லவ், அவருக்கு அன்பு குறைந்து போயிட்டு, அல்லது அன்பு தனித்து போய்விட்டது இயேசுவின் மேலே. இல்லைன்னா ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு நம்ம யாராவது காட்டி கொடுப்போமா? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட யூதாஸ் காரியோத், ஒன் ஆஃப் த மெயின் சீடர், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார், காட்டி கொடுக்கிறார். ஏன் என்றால் அழைத்த பிறகும் இவர் அழைக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும்னு அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனால் அன்பு இல்லை. அவருக்கு அன்பு வந்தது பணத்தின் மேலேயும் 30 வெள்ளிக்காசுக்கு மேலேயும். நம்ம யாராவது நம்ம ஒய்ஃபை காட்டி கொடுப்போமா? பண்ண மாட்டோம். ஏன்னா அன்பு செலுத்துக்கிறோம். வெளியில் உள்ளவங்க கூட காட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் சர்ச்சில் நம்ம இருக்கிறவங்க அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம் நல்லவங்கனால நம்ம ஒய்ஃபை கூட நம்மளால காட்டி கொடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே யூதாஸ் காரியஸ் காட்டி கொடுத்துட்றாரு. ஏனென்றால் அன்பு இல்லாததினாலே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பைபிளில் பவுலை ஃபாலோ பண்ணி அவருக்காக மினிஸ்ட்ரி பண்ண தேமா என்கிறவர், டைமஸ் என்கிறவர். அது வந்து செகண்ட் தீமோத்தேயுல இருக்கிறது. அது என்ன ஆக்சுவலாக அவன் ஏன் பவுலை விட்டு ஓடினான் அப்படின்னா, தோமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, அதாவது இந்த உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்ததுனால அவர் பவுலோட மினிஸ்ட்ரியோ அல்லது பவுல் பண்ண கஷ்டத்தையோ அவன் சகிக்கொள்ள முடியல. ஏன்னா உலகத்தின் மேல் அன்பு வைத்து விட்டதுனாலே இப்பிரபஞ்சத்தின் ஆசை வைத்து என்னை விட்டும், அதாவது பாலை விட்டும் பிரிந்து தெசனோனிக்கே பட்டத்துக்கு போயிட்டான். ஏன்னா அங்கே தான் ப்ராஸ்பரஸ் க்ரீனு அதிகமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறது அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. அன்பு இருந்தால் மாத்திரமே அதை நாம் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய வசனங்கள் நம்ம எடுக்க முடியும் அன்பே பிரதானம் என்பதற்கு. ஃபவுண்டேஷன், அன்பு தான் பிரதான ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது 1 கொரிந்தியன்ஸ் 13 இருக்குது, எபேசியன்ஸ் எபேசியர் 5:2 இருக்குது, ரோமன் 13:10 இதெல்லாம் பிரதானமான ஒரு வசனம். லவ் டஸ் நாட் ஹேவ், அது என்னது? லவ் எல்லாத்தையும் சகிக்கும், எல்லாத்தையும் நம்பும் அப்படிங்கன்னு பவுலே ஒரு நிமிஷம், ஓகே, பவுலே சொல்றாரு. ஒரே ஒன்று கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு தமிழ் பாடல் அன்பே பிரதானம், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வளர்ந்து வர்ற காலத்தில் அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அதில் அன்பு பிரதானம், எங்கேயாவது அழைப்பின் பிரமாணம் அப்படி பிரதானம்னு சொல்லி நான் பாட்டு பாடி கேட்டதில்லை. அதில் சொல்கிற வரிகள் ரொம்ப அருமையான வரிகள். பரம நம்பிக்கை, அதாவது இந்த உலகத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளோ நம்பிக்கை வைத்தாலும், இன்ப விசுவாசம், நம்ம மேலே கடவுள் மேலே விசுவாசம் வைத்தாலும் அன்பு இல்லாயிட்டால் ஒன்றும் இல்லை. செகண்ட் வரி சொல்லுது துணிவுடன் உடலை, அதாவது யார் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் நீங்கள் வந்து உங்கள் உடம்பே நீங்கள் கொடுத்தாலும், உடம்பே சுட கொடுத்தாலும், அல்லது ஒரு ஃபயரில் நீங்கள் போட்டு உங்களை சுட கொடுத்தாலும் அன்பு இல்லைன்னா அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் இதை மாதிரி சொல்லிட்டு கடைசியில் அந்த பாட்டில் சொல்லுவாங்க, இந்த அன்பு வந்து எல்லாவற்றையோட சிறந்தது, கோவப்படாது, சினமடையாது, தீங்கு செய்யாது, சகலமும் நம்பும், சகலமும் சகிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்லுது வருது, அன்பு தான் பிரதானம் அப்படின்னு. எனவே டைம் முடிஞ்சு போகிறதுனால இருந்திருக்கிற நடுவர் அவர்களுக்கு, நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுகிறீர்கள் என்றால் எங்கள் அணிக்கு ஓகே உங்களுடைய தீர்ப்பை சொல்லி முடிக்குமாறு கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது மனைவி இப்படி பண்ணுவாங்களா, மனைவி இப்படி சொல்ல முடியுமா, மனைவியை தள்ளி விட்டுலாமா, பண்ணலாமான்னு கேட்டு இதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் அவர் அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. யூதாசும் தேமாவும் இப்பிரபஞ்சத்தின் மேல் அன்பு வைத்து விசுவாசத்தை விட்டு போனார்கள். நம்ம அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம இருக்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாக சொன்னார். சரி, வாங்க முகவாசி ஜாஸ்பர் அவர்களே, எல்லாம் கை தட்டு. அவர் அன்பை பற்றி நிறைய சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து அவர் மறந்துட்டாரு அன்பு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு. அன்பு இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் ஆதி முதல் பைபிள்ல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நோவாவை அன்புனால அழைச்சார். ஃபஸ்ட்டு பேழையை கேட்டு இந்த ஜனத்தை கூப்பிடு அப்படின்னாரு, இன்விடேஷன். இன்னொரு முக்கியமான காரணத்தை நான் சொல்லணும்னா, இங்கே எல்லாரும் இன்விடேஷனில் தான் வந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? நாங்கள் அன்பாக இருக்கிறோம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது. பாதி பேர் லீவில் இருப்பீங்க.
இன்விடேஷன்ஸ் இருக்கு, நம்ம போகணும். அழைப்பு இல்லாத இடத்துல நம்ம எங்கேயும் போய் ஒன்றும் போய் பண்ண முடியாது. அழைப்பு இல்லாத இடத்துல போய் நின்னோம்னா நம்ம வெக்கப்பட்டு தான் போகணும். கரெக்டு தானே? அழைச்சவர் அழைக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு? இன்விடேஷன் வந்துச்சுன்னா நம்ம தைரியமாக வரலாம். எனக்கு இன்விடேஷன் இருக்குங்க, என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. பரலோகத்துலேயும் இன்விடேஷன் இருக்கா அப்படிங்கிறத ஆண்டவர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறார். கரெக்டு தானே? இல்லையா? ஸோ அதாவது கல்யாணத்துக்கு அழைப்பு இல்லாமல் வந்தவங்களை எல்லாம் அழைச்சாரு, அவங்களாம் வரல. அன்பு இல்லாமல் அழைக்க மாட்டீங்க. கடைசியில் அன்புல அழைச்சவங்க யாருமே கல்யாணத்துக்கு வரலீங்க. கரெக்டுங்களா? இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் நோவாவை பார்த்தீங்கன்னா அழைச்சாங்க, மோசேவை பார்த்தீங்கன்னா அக்னியிலேருந்து அழைச்சாங்க, ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்து அழைச்சாங்க, இப்படியே தாவீதை அழைச்சாங்க, சாமுவேலை அழைச்சாங்க. சாமுவேலன் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு, இந்த அன்புங்கிறது எப்போ வந்துச்சுன்னா, இந்த மனுஷன் வந்து அழைச்ச அந்த அழைப்பை அவன் உறுதிப்படுத்திக்கிட்டான்னா அவன் கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலாம். எதுக்காக அழைச்சாங்க அப்படின்ட்டு அந்த அழைப்புக்கு உள்ளதான் இது ஒரு சின்ன பாட்டு தான் அன்புங்கிறது. இந்த அழைப்பு இல்லை அப்படின்னா அன்பை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ஃபெயிலியரான அன்பெல்லாம் சொல்லி சொல்லி காட்டிட்டாங்க. கரெக்டுங்களா? சக்ஸஸான அன்பு அவங்ககிட்ட வந்து எக்ஸாம்பிள் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் என்னால் சொல்ல முடியும், அழைச்சவர் இன்னும் சுஜாக்கா கூட இன்னைக்கு சொன்னாங்க, நான் கனடா போக வேண்டியது இருந்துச்சு, ஆதியாம் 28:15 படி நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன் பாதுகாப்பேன், என்னை அழைச்சாரு, இந்த தேசத்துக்கு வந்த அப்படின்ட்டு. அழைப்பு இல்லாமல் இந்த தேசத்தில் வந்து இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. கரெக்டு தானே? இன்னைக்கு நம்ம இமானுவேல் அண்ணனும் கூட அழைப்புனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறார். அன்புனால வந்து உட்காந்துருக்காரு. பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை வந்துருக்கும். அன்புல நிறைய வகை இருக்குது. மாயமான அன்பு இருக்கு. அது இன்னும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசி காலத்துல அன்பே இருக்காது அப்படின்ட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கிறதுக்கு காரணம் அழைப்பின் நிமித்தமா தான் எல்லாம் உறுதியா நிக்க முடியும். ஆண்டவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த அழைப்பினோட உறுதியினால தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் இங்க வந்து ஆண்டவரை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அன்புனால குறித்து பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால் அவங்க வீட்டுக்காரங்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் பற்றி கேட்டாலும் தெரிஞ்சிரு, எங்கள் வீட்டுக்காரருக்கு அன்புனா என்னன்னு தெரியாதுங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் இருக்குங்க, அப்பப்போ காட்டுவார், மறுபடியும் வச்சுக்குவார், அப்படிதான் சொல்ல முடியும் அப்படின்னு ஜெனி சொல்றா. இல்லை இல்லைங்க, எங்கள் எதிரணி டீம்லேருந்து நாங்கள் கேட்டுக்கிட்டது. ஓகே, சரிங்களா? அதாவது அன்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறக்க அழைப்பை மறந்துட்டார் அவர். சரி, கடைசியாக நான் ஒன்னேன்னு சொல்லி முடிச்சிடறேன். இந்த பூமிக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷனையும் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். எந்த மனுஷனையும் பெயர் சொல்லி அழைக்கலைன்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பக்கத்தில் வந்திருக்க முடியாது. அன்புங்கிறது வந்து பின்னாடி ஒரு மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கு கடைசியில் அன்புங்கிறது என்னன்னா, நம்ம செஞ்ச தவற அவர் வந்து மூடி மறைக்கிறதுக்காக கொண்டு வந்தது அன்பு. அதுக்கு முன்னாடி அன்பெல்லாம் கிடையாது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற இந்த காலத்தை இயேசு கிறிஸ்து மாற்றி அமைச்சது தான். ஆனால் ஆதி முதல் இன்னைக்கு வரைக்கும் அவரை கூட்டிட்டு வந்து அழைச்சதுனால தான் நம்ம பைபிளில் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் நம்ம படிக்கிற எல்லா எடுத்துக்காட்டும் அழைப்பினால வந்தவங்க மட்டும்தான். அன்புனால வந்தவங்களை பற்றி எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. சரிங்களா? இன்னும் புதிய இவர் பவுல் சொன்னார், பவுலோட ஃப்ரெண்டை பற்றி சொன்னார், பவுலை பற்றி சொல்லல. பவுல் எப்படி வந்தார்? அவர் அதுக்கு முன்னாடி சர்ச்சுகளெல்லாம் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் சிறையில் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தவர். ஆண்டவர் வந்தார், அழைச்சார், பவுலே பவுலே முள்ளில் மேல் உதிக்கிறது உனக்கு கடினமா, வா என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன்னு. அதிகமாக பைபிளில் அழைச்சதுனால தான் அவர் புக்கில் எழுதினார். அதிகமாக புக் எழுதினது யாருங்க? பைபிளில் பவுல் தான். எதனால எழுதினார்? அழைச்சதுனால தான். அவர்கிட்ட அன்பே கிடையாது. கரெக்டு தானே? இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, பாட்டெல்லாம் பண்ணார், பாட்டெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாரு. அழைத்தவர், அழைத்தவரே, அந்த பாட்டு தெரியுமில்ல? எல்லாரும் ஒரு அடி பாடலாங்களா? அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஜாஸ்பர் ரொம்ப அழகாக பேசினாரு. நோவாவை ஆண்டவர் அழைச்சாரு, அன்புனால அழைக்கலன்னாரு. அப்புறம் மோசேவை அழைத்தாரு, ஆபிரகாம் அழைத்தாருன்னு சொன்னார். ஆனால் அவங்களுக்கு அன்பில் அழைச்சாரான்றது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா
அவரே சொல்லிட்டாரு, ஆபிரகாம் ஆசீர்வாதம் கொடுக்குறேன் வான்னு சொன்னாரு, அதனால வந்துட்டான். அன்புனால வரல, அவர் சொன்ன பயிற்சிங்க இல்லையா. நான் இது ஒன்று கொடுக்குறேன் அதனால வானோன்னு வந்துட்டான். அதே போல் நோவா கூட பேரன் வரப்போகுது, எங்க நம்ம உயிரும் அவன் வாரிங்கன்னு போயிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் அவனும் வந்துட்டான் இல்லையா. ஸோ அன்புன்றது நல்லது தான். சரி, மீதி அப்புறம் பார்க்கலாம். அழைப்பை பத்தி இம்மானுவேல் பேசட்டும். அன்பு, சாரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்போடு அமைதியாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, தோல்வி பயத்தோடு அன்பில்லாமல் அமர்ந்திருக்கும் எதிரினி அவர்களே, ஜாஸ்பர் அண்ணன் சொல்லும் போது ரொம்ப தெளிவா பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாரையும் சொல்லிட்டாரு. மோசே, ஆபிரகாம், சாமுவேல். பழைய ஏற்பாட்டில் அழைப்பு இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் தான் அன்பே வந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், அன்பா இருந்தா என்னுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சொல்றாரு. அன்பா இருந்தாலும் சீஷர்னே அழைப்பேன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அதே போல இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாங்க ஜாஸ்பர் அண்ணன். பவுலை பத்தி சொன்னாங்க. பவுல் அழைப்பை பத்தி ஏதாவது ஒரு முழு அதிகாரம் எழுதியிருக்காரா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் ஃபுல் அதிகாரம் அன்பை பத்தி இருக்குது. அழைப்பை பத்தி ஒரு அதிகாரமும் இல்லை. ஸோ அன்பு தான் மேலானது. அன்பு இல்லாம நம்ம ஒரு ஆளும் வாழவே முடியாது. ஏன்னா பிதா நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தமாக அவருடைய ஜீவனை நமக்கு தந்தாரு. இப்போ நம்மகிட்ட அதே அன்பு காணப்படலை அப்படின்னா நம்மளால அவரோடு வாழவே முடியாது. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஒரு முக்கியமான வசனத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டையும் சொல்லிடுறேன். எல்லா சீஷர்கள் 12 பேர் இருக்காங்க, நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள். அதுல பேதுருவை நீ மீன் பிடிக்கிறத விட்டுட்டு என் பின்னாடி வான்னு அழைக்கிறாரு. பேதுரு வர்றாரு. ஆனா அதே பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறாரு எப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது. ஏன்னா அவர்கிட்ட உண்மையான அன்பு இல்லை. அதே பேதுருவை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து போய் பேதுருட்ட போய் கேட்கிறாரு, ஏன்ட்ட நீ அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறான்னு பேதுருட்டா இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. பேதுரு மறுதளிச்ச அதே வாயால நான் உண்மையில அன்பா இருக்கிறேன்னு சொன்னதுனால என் ஊழியத்தை செய்யவான்னு அழைக்கிறாரு. ஸோ அன்பு தான் பிரதானம். அன்பு இல்லாமல் நம்ம ஒருத்தரால எதுவும் பண்ண முடியாது. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை நடுவர் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல நீங்களும் அன்பாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குவீங்கன்னு விசுவாசிக்கிறோம். நன்றி. ஜான்சனை பார்க்கும்போது சாலமன் பாப்பியா மாதிரியே இருக்கு. அந்த பேசுங்க. கர்த்தருக்குள் அன்பினால அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் வணக்கம். கர்த்தருக்காக ஜீவிப்பது அழைப்பினால அப்படின்னு பேச வந்திருக்கேன். ஸோ என்னோட பேச்சை ஒரு ஒரு குட்டி கதை சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இந்த கதை வேற எங்கிருந்தும் எடுக்கல, நம்ம பாஸ்டர் இருந்து சுட்ட கதை தான் இது. ஸோ அவர் ஒரு டைம் என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு குட்டி கதை தான் இது. ஸோ அதாவது எப்படின்னா, ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சில் புதுசாக அந்த ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அழைப்பை ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பைபிளில் கடவுள் என்கிட்ட இப்படி சொன்னார், அதனால எனக்கு அழைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க அந்த அழைப்பை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ஊழியத்துக்கு அவங்கள சூஸ் பண்ணி அந்த அந்த ஊழியத்தில் எல்லா வேலைகளையும் பண்ண அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது யூஸ்வலாக அப்படி நடந்துட்டு இருக்குமா அந்த சர்ச்சில். ஸோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு நாள் வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் அவர் எப்படி என்ன பண்ணுவார்னா, ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம பாஸ்டர் தான் இங்கே இருக்காருன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்தி, ஆண்ட்ரூ, அப்புறம் இன்னொருத்தங்க நிற்கிறாங்க. ஸோ முட்டி போட்டிருக்காங்க. பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, தலைமையில கை வைக்கிறாங்க. உடனே ஆண்ட்ரூ சொல்கிறாரு, இது போல் பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி அழைப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு, அந்த ட்ரீமில் கடவுள் என் கூட பேசினாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த சர்ச்சில் போய் இந்த ஊழியம் பண்ணுன்னு எனக்கு சொன்னார். சொன்னோன்னே ஓகே சூப்பர், அப்போ நீ ஊழியத்துக்கு செலக்ட் ஆகிட்ட,
போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்ட்ரூ வந்து அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் 2வது பர்சன் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து அழைப்பு எப்படி வந்துச்சுன்னா, பைபிள் காலைல எந்திரிச்சு படித்தேன். எந்திரிச்சு படிச்ச உடனே இந்த மாதிரி வந்து இந்த சர்ச்சுக்கு போ, இந்த ஊழியம் பண்ணு, ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊழியம் பண்ணுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. சொன்னோன்னா அவங்க மேலேயும் கை வச்சு ஓகே நீனும் அந்த ஊழியத்துக்கு போன்னு சொல்லிடுறாங்க. ஸோ 3வது பர்சன் சொல்றாரு, 3வது பர்சன்ட்ட வராங்க. ஸோ அவங்க மேலே கை வச்சு கேட்குறாங்க, எதனால உங்களுக்கு வந்து அழைப்பு வந்துச்சுன்னு சொன்னோன்னே அவன் டக்குன்னு என்ன பண்ணாருன்னா, அந்த பாஸ்டரோட கையை அப்படி தூக்கி போட்டுட்டு, எங்க அப்பா வீட்டு தோட்டத்தில் வேலை பார்க்கறதுக்கு நான் எவனை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா சர்ச்சு எல்லாமே வந்து அழுக்கா இருக்கு, நான் வந்து அதை க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். உடனே அந்த பாஸ்டர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம். உடனே என்ன பண்றது, இதுக்கு வந்து அழைப்பு வந்து ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்றதா என்னன்னு அவரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன சொல்றாருன்னா வந்து ஓகே நீ வந்து ப்ரூவே பண்ண வேணாம்ப்பா, நீ இந்த ஊழியத்தில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மனுஷன் வந்து தன்னுடைய அழைப்பை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு சொன்ன வார்த்தை வந்து என்ன நம்மளுக்கு வந்து காமெடியா இருக்கலாம், ஆனா வந்து ஒரு ஆழமான உண்மை இருக்கு. அந்த ஆழமான உண்மை என்னன்னா, கர்த்தருடைய அழைப்பை வந்து நிறைவேற்றுறது தான் நம்ம ஜீவிக்கிறதோட முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தான். ஸோ இயேசுப்பா வந்து யோவான் 6:38 சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய சித்தத்தை செய்வதற்காக அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம உருவாக்கின இயேசுப்பாவே வந்து தேவனுடைய அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேற்றுறதை வந்து தன்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோளாக கொண்டிருப்பார். ஸோ அதனால வந்து அன்பை விட முக்கியம் என்னன்னா, அவர் அழைப்பை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதான் அவரோட மெயின் குறிக்கோள். அந்த அழைப்பை நிறைவேற்றி நம்ம எல்லாத்தையும் வந்து ரட்சித்தாரு, அந்த ரட்சித்திருக்காங்க ஜீசஸ். ஸோ அதை வந்து சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லியம் அண்ணன் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அன்பு வந்து கோவப்படாது, சினம் அடையாது, நான் வந்து என்னோட மனைவி மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க ஒய்ஃப்ட கேட்டால் தெரியும் உண்மையிலே அவங்க வந்து கோவப்படலையா சினம் அடையலையா. காலையில் வந்து கிளம்பும் போது எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க, வந்து அந்த கிளம்புறது லேட் ஆகும்போது என்னென்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் தான் தெரியும் உண்மையிலே வந்து அவங்க வந்து மனைவி அந்த அன்பு வந்து சினம் கொள்ளாதா இல்லை அன்பு அடையாதா. அவங்களுக்கும் ஒரு மைக் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இமான் பிரதரும் நிறையா சொன்னாங்க, அன்பு வந்து இப்படி அன்பு வந்து அப்படி அப்படின்னு சொல்லி நிறையா அன்பை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த பேப்பர் பறந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த மைக்கை அட்ஜஸ்ட் பண்ண முடியல, எல்லாத்துக்குமே இந்த எங்கள் குரூப்பில் இருந்தால் எல்லாருமே வந்துருச்சு, மைக்கை செட் பண்ணுறாங்க, பேப்பர் எடுத்து கொடுத்துறாங்க. ஆனால் இந்த அன்பு சைடு இருக்கவங்க வந்து அப்படியே இருந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம கடைசியாக வந்து என்னுடைய உரையை வந்து எப்படி முடிக்கிறேன்னா, ஜாஸ்பர் பிரதர் சொன்ன மாதிரி நம்ம பாஸ்டருக்கு வந்து அழைப்பு இல்லாமல் இந்த ஊழியம் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் அவர்கிட்ட கேட்கலாம், அன்புனால வந்து இந்த ஊழியத்துக்கு வந்தாரா இல்லை அழைப்புனால இந்த ஊழியத்துக்கு வந்தாரான்னு கேட்கலாம். உண்மையிலே அவர் அந்த அன்புனால தான் இந்த ஊழியத்துக்கு வந்தாருன்னு நினச்சா அந்த அன்பே சொல்லிடலாம். இல்லை ஒருவேளை அழைப்புனால தான் இந்த ஊழியத்துக்கு வந்தார் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஃபேவராக சொல்லிடலாம். தேங்க்யூ. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. நான் அது வந்து அந்த கதையை வந்து கன்க்ளூஷன் சொல்லணும்னு வச்சுருந்தேன். சரி வாங்க ஜேம்ஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நேசிக்கும் பரிசுத்தவான்களே, கர்த்தர் அழைத்தால் அவருக்காக ஜீவிப்போம் என்று ஜீவிக்கும் அன்பின் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஒரு நிமிஷம் கூட ஒழுங்காக எனக்கு பேச தெரியாது. அப்படி இருக்கிற எனக்கு ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லி, ஜேம்ஸ் உங்களுக்கா? அப்படிப்பட்ட எனக்கு 2 நிமிஷம் பேச சொல்லி என்னையும், அந்த நல்ல உள்ளம் யாருன்னு தெரியல, என்னையும் செலக்ட் பண்ண குழு தலைவர் அவர்களை, அதுக்கப்புறம் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனும் அப்புறம் பட்டிமன்றத்தின் நடுவருமான பாஸ்டர் இம்மானுவேல் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பட்டிமன்றத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவ, அதாவது தேவனை நம்ம சேவிப்பது அன்பினாலா அல்லது எனது அன்பினால் என்னும் தலைப்பில் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன். இதில் வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் எனக்கு வரல, ஒய்ஃபுக்கு தான் வந்தது. வந்துட்டு அன்பினால் வேற அழைப்பினால் இந்த 2 விஷயத்த சொன்னாங்க. நான் டக்குன்னு அன்புன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்சது அன்பு தானே. ஆனால் எதிரணியையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இந்த கர்த்தர் வந்து எல்லாரையுமே அழைச்சிருக்கிறாரு. யாருமே சொல்ல முடியாது. இந்த நாட்களில் வந்து எல்லாரும் எக்ஸ்கியூஸ் எடுத்துக்குவாங்க, எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு அழைப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. கர்த்தர் எல்லாரையுமே அழைச்சிருக்கிறார்.
ஆனால் நம்ம வந்து ஊழியம் செய்கிறதுக்கு மாற்றப்பட்டு நம்ம வந்து என்ன அழைக்கலை, எனக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சிடுறோம். நம்ம வந்து கர்த்தருக்காக உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை, நம்மளுடைய டைம் அவருக்கு கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் அன்பு வரும்போது அவர் அழைக்கணும்லாம் தேவையே இல்லைங்க, அழைக்கணும்லாம் தேவையில்லை. நடுவர் அவர்களே, அடிக்கடி நான் பார்க்குறேன், நீங்கள் ஃபோனை போட்டு இங்கே கூட்டம் இருக்குது, வாங்க வாங்க வாங்கன்றீங்க. எத்தனை பேர் வராங்க சொல்லுங்க? அன்பு இருக்கிறவங்க வந்து, ஆண்டவரை நேசிக்கிறவங்க வந்து, எங்கேயாவது கூட்டம் இருக்குமா, எங்கேயாவது ஆண்டவரை பற்றி என்ன ஏதாவது 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா கேட்கலாமா, அவரை நேசிக்கிறவங்க வந்து ஓடி வருவாங்க. நடுவர் அவர்களே, நீங்களே எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னும் நம்ம வந்து பரிசுத்த வேதாகமத்துல இருந்து நிறைய காரியங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உலக பிரகாரமான சில அன்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். குட்டி சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் அன்பு பிடிக்குமா அழைப்பு பிடிக்குமான்னு சொன்னால் அவங்க அன்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. யாருன்னா, அன்புன்னா எங்கள் அம்மா தான் அன்பு, எங்கள் அப்பா பயங்கர கோவக்காரர், அடிப்பார் அப்படின்னுவாங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ஐயே எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, எங்கள் அப்பா தான் என்னை அணைச்சி கொண்டு போவாருன்னுவாங்க. ஆனால் அதே மாதிரி டீனேஜர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதமாக சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வளர்ந்தவங்க, திருமணமானவங்க, அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் வச்சுருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி அப்படி அப்படின்னு சில நேரம் சொல்லுவாங்க. அடுத்த நிமிஷமே சொல்லுவாங்க, இல்லை இல்லை என் ஹஸ்பண்ட் ரொம்ப அன்பானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இதெல்லாம் பற்றி பேச வரல. இன்னைக்கு நான் வந்து பேச வந்திருக்கிறது என்னன்னா, தேவனுக்கு பிரியமாக தேவனை சேவிப்பது, கர்த்தருக்காக ஜீவிப்பது அன்பினாலா அல்லது அழைப்பினாலா? ஸோ அழைப்பினால் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு பேசியிருக்கிறாங்க. அவங்க நிறைய எவிடன்ஸ் வச்சாலும் நாங்கள் வந்து எங்களுடைய தரப்புல இருந்து அன்பினால் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாதாடி கொண்டிருக்கிறோம். தலைவர் இந்த நடுவர் அவர்களே, யோவான் 1 யோவான் 4:8 நம்ம பார்க்குறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பே இல்லை அப்படின்னா நீ தேவனை அறியவே முடியாது. அதுக்கப்புறம் நீ எப்படி கர்த்தருக்காக ஜீவிக்க போற? வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி 1 யோவான் 4:16 நம்ம வந்து பார்த்தோம்னா, தேவன் நமக்கு கொண்ட அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நம்மேல் கொண்ட அன்பை நம்ம அறியாம இருந்திருந்தால் நம்ம வந்து அவரை என்ன சொல்ல, அவருக்காக ஜீவிக்க வாய்ப்பே இல்லை. எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் நமக்கு 1008 அழைப்புகள் இருக்கு. கம்பெனில இருந்து வரும் அழைப்பு, உனக்கு டபுள் தாரேன், இல்லை நீ சண்டே வேலைக்கு வந்துரு அப்படின்னுவாங்க. ஆனால் சில சூழ்நிலைகள்ல சில நேரங்களில் நம்ம போய் தான் ஆக வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய அன்பு எவ்வளவு ஆழமாக இருக்குதோ அவ்வளவு அதிகமாக நம்ம வாய்ப்புகளை எடுத்துக்கொள்வோம் ஆலயத்துக்கு வர்றதுக்கு. அதே மாதிரி இன்னும் யோவான் 33:16 பார்த்தாக்கி, தேவன் நம்மை இவ்வளவு அதிகமாய் நேசித்ததினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவரை நம்ம நேசிக்க, இன்னும் ஒரு சில பாயிண்ட்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னோடு கூட உங்களுடைய அன்பை காட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அவர் வந்து நம்ம நேசித்ததினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இதை விட அதிகமான அன்பு இந்த உலகத்துல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இன்னும் நான் நிறைய லிஸ்ட் எடுத்தேன். இந்த அன்புங்கிற தலைப்பு வந்து நான்லாம் என்ன அவ்வளோக்குள்ள பேசிட மாட்டேன், இருந்தாலும் இது அன்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியா போச்சு. இப்போ பாஸ்டர் எல்லாம் கொடுத்தாக்கி இதை வருஷ கணக்கில் பிரசங்கம் பண்ணுவார். ஏன்னா அது இவ்வளோ பெரிய தலைப்பு, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் செயல்படும். இது போல இன்னும் என்னன்னா, கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, இந்த வசனத்தை ஆல்ரெடி பிரதர்ஸ் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நேரம் குறைவா இருக்கிறதுனால அந்த ஒரு இதை வச்சு நான் முடிவுரை சொல்லிடுறேன். நான் உங்களிடம் அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால நான் வந்து உங்களோட என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் நம்ம ஒருவரை ஒருவர் நேசிப்போம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்போம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. சரி, கடைசி பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம். அன்பா அழைப்பா இல்லையா, எல்லாம் பேசினாங்க. ஜான்சன் பேசும்போது அவர் அழைப்பை பற்றி பேசியிருக்கணும், ஆனால் அவர் கடைசியில் அன்புனால தான் வந்தோன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஓகே, அவரோட கன்க்ளூஷனை பார்க்கும்போது இல்லையா, அதை வசனத்தில் நம்ம படிக்கும்போது பார்ப்போமே, ஆனால் அன்பின் கயிறுகளினால் கர்த்தர் நம்மை கட்டி அழைக்கிறாருன்னு தான் இருக்குது இல்லையா. அப்போது அதில் ரெண்டுமே இருக்குது, அன்பும் இருக்குது அழைப்பும் இருக்குது, அன்பும் இருக்குது அழைப்பும் இருக்குது. ஆனால் இந்த அன்புன்னு வரும்போது பிதாவானவர் இயேசுவானவரை அனுப்பினார் தான் இருக்கு. எது? அனுப்பினார் இல்லையா.
ஆனால் ஜீவன் அவர் நம்ம கொடுத்தது நம்ம மேல் வைத்த அன்பினால. நான் இப்போ ஜான்சன் சொன்ன ஸ்டோரியை நாங்கள் எப்படி இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்குன்னு வந்தோன்ற ஸ்டோரியை அவர் சொன்னதை நான் கொஞ்சம் கன்சைஸாக சொல்கிறேன். எனக்கு இந்த ஊழியத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஆண்டவர் வந்து என்கிட்ட ஒரு நாளும் பேசவும் இல்லை, நீ ஊழியத்துக்கு வான்னு சொல்லவும் இல்லை. நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆண்டவர் எனக்கு எதனா ஒரு அடையாளம் தாங்க, நீங்கள் என்ன அழைக்கிறீங்கன்றதுக்கு ஒரு 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 அஷூரன்ஸ் தாங்கன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. அப்போது நான் சொன்னேன், ஆண்டவர் இன்னைக்கு நான் சர்ச்சைக்கு போகிறேன், இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபஸினால எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் என்னோட அழைப்பை, இல்லை ஒரு மெசேஜில் எனக்கு ஒரு இது கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது பாட்டு முடிஞ்சிச்சு, வர்ஷிப் முடிஞ்சிச்சு, ப்ராஃபஸி எல்லாம் பண்ணுவாங்க. அப்பயும் அதை பற்றி எனக்கு கொடுக்கல. ஏன்னா அது ஒரு ஒரு நெக் ஆஃப் மூமெண்ட் எங்களுக்கு. வி ஹேவ் டு டேக் அ ஸ்ட்ராங் டெசிஷன். அந்த டைமில் தான் என் ஒய்ஃப் இன்னைக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு அது யூஎஸ் போகிறதுக்கு ஆஃபீஸ்லேருந்து விசாலாம் ரெடி பண்ணாங்க. அப்போது 2018-17 ஆமாம். ஸோ ட்ரம்ப் இப்போ வந்த மாதிரி அந்த டைமில் அந்த ட்ரம்ப் வந்து எங்கள் விசாலாம் கேன்சல் பண்ணிட்டார். நோ மோர் இமிக்ரேஷன்ட்டு. அதில் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிடுச்சு. அப்போ நினச்சேன், ஆண்டவர் என்ன தான் பண்ண போகிறீங்கன்ட்டு. இப்போ திடீர்னு அன்றைக்கி சண்டே பாஸ்ட்டு வேறு ஏதோ சாப்டர் எடுத்து பேசிகிட்டே இருந்தபோது திடீர்னு அவர் அந்த சாப்டர் சொன்னார், அவர் எப்படி ஊழியத்துக்கு வந்தாருன்ட்டு. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், ஆண்டவர் அப்போ எங்களுக்கு ஒரு சீஃப் பாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் அவங்க கேட்பாங்க, ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க, எப்படி உனக்கு அந்த காலிங் அஷூரன்ஸ் வந்துச்சு அப்படின்னு. உடனே ஜான்சன் சொன்ன மாதிரி எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு சொன்னார், அதனால இந்த வசனம் எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னாராம், இல்லை எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தில் பேசினார், மகனே வா ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொன்னார், அது நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ இவரை வந்து கேட்டால் பாஸ்டர் கேட்டாராம், உனக்கு என்னப்பான்னா, எனக்கு அழைப்பே கிடைக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாராம். அழைப்பே கிடைக்கல. அப்போது உன்னை எடுக்க மாட்டாங்களே ஊழியத்தில், என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை பாஸ்டர் எனக்கு அழைப்பு ஒன்றும் இல்லை, சரி வா நீ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடு, அங்கே சீஃப் பாஸ்டர் கேட்டால் நீ எது வேணா என்ன சொல்கிறியோ அங்கே சொல்லிக்கோ அப்படின்ட்டாங்களாம். அப்போது பாஸ்டர் அந்த சமயம் ஆர்டினேஷன் எடுக்கிற சமயத்தில் பாஸ்டர் கேட்டால் அந்த அவரை பார்த்து, நீ எதுக்கு எப்படி ஊழியத்துக்கு கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னா, அப்போ அவர் ஏஞ்சி சொன்னாராம், எங்கள் அப்பாவோட தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அதனால் நான் வரேன் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு அந்த சாட்சி அவர் சொன்னப்போ பாஸ்டர் அன்னைக்கு ஊழியத்தில் அதை தான் நான் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டேன் இல்லையா. எனக்கு அழைப்பு தேவையில்லை, எனக்கு எங்கள் அப்பா என்னை அடித்தா கூட நான் 2 மணி நேரத்துக்கு பின்னாடி எங்கள் அப்பா கிட்ட தான் போவேன். ஏன்னா அன்பு, கரெக்ட் தானே இல்லையா வில்லியம்? பிள்ளைங்களை நம்ம அடித்தா என்ன பண்ணுறோம், பிள்ளைங்க திரும்பி நம்மகிட்ட தான் வராங்க இல்லையா. அப்போது அழைப்புன்றது வந்து என்னன்னா, ஏன் அப்போ அழைப்பு முக்கியம் இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க. பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, ரோமர்லையும் சரி, முதல் கொரிந்தியர்ல எல்லா ஆரம்பத்தில் அந்த நிருபங்களை எழுதும்போது பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலன் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களாகவும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, அன்பினாலே அழைக்கப்பட்டவர்கள் என்றார். அப்போ அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, அன்பினால கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது ஒரு பகுதி, அன்பினால கர்த்தருக்கு ஜீவிக்கிறது ஒரு பகுதி. ஆனால் நமக்கு அழைப்பு எதுக்கு வருது தெரியுமா? அன்பை வச்சின்னு மட்டும் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. நமக்கு ஒரு செப்பரேஷன் லைஃப் வேணும். எப்படி? வேறுபாடின் ஜீவியம் வேணும். என்னன்னா, பரிசுத்தமா நீ அழைக்கப்பட்டு நீ பரிசுத்தத்தில் வளர்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீ அன்பு வச்சுக்கிட்டே நீ பொண்டாட்டி அடிச்சு ஊரில் இருக்க எல்லா என்ன சொல்றது திருட்டு வேலைலாம் பண்ணிட்டு நம்ம போனோம்னா பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அன்பு ஒரு பக்கம் இருக்கு, பட் அழைப்பு வந்து வரும்போது என்னன்னா பரிசுத்தம் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதனாலதான் பவுல் எல்லா நிருபத்திலும் எழுதுறார், அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய பவுல்னு எழுதுறார். நம்மளை ஆண்டவர் பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். அழைப்பு நமக்கு அவசியம், ஆனா அதோட முக்கியம் அன்பு இருந்தாதான் அந்த பரிசுத்தத்துல நம்ம நிலைத்திருக்க முடியும். அப்போ இது வந்து நம்ம அன்பையும் பிரிக்க முடியாது, அழைப்பையும் பிரிக்க முடியாது. இது ரெண்டும் இருந்தாதான் நம்மளோட ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்ம முன்னேறி செல்ல முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழகா பேசி நம்மளை ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள கொண்டு போன நம்மளுடைய எல்லா ஜென்ஸ்க்கும் நம்ம கிளாப் பண்ணலாமா? ஓகே, அடுத்தது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைம். அது என்னக்கா? ஷீபாக்கா, அடுத்தது என்ன டைம் சொல்லுங்க.
பைபிள் வேர்ஸ் டெல்லிங் இப்போ குழந்தைங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு காட் வந்து குழந்தைங்கள வந்து வர்றதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னைக்கு வசனம் சொல்ல போகிறாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. காட் bless you. கத்தனை நெப்ரை ஏக்கிய நாதசி அதிய சந்தந்திவன் அந்தலக் அனலைசஸ் அபினத் was coming delivered then one night lose SPP now thy peace there's a kindness goodness favor dinner feels control parents from வெரி குட். எல்லாரும் சூப்பரா கிளாப் பண்ணுங்க. ஓகே, ஜெஸ்லின் ரெடியா? கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:10. சூப்பர். Genesis chapter 1 verse 1. In the beginning, God created heaven and the earth. க்ளோயி ரெடியா? Praise the Lord. Psalms 119 verse 105. Your word is a light for my feet. Your word is a lamp for my feet, a light on my path. Psalm 119 verse 105. வாவ். Praise the Lord. Matthew chapter 7 verse 24 to 27. Everyone who hears the things I say and obeys them is like a wise man. The wise man built his house on rock. It rained hard and the winds blew. Everyone who hears the things I say and obeys them is like a wise man. The wise man built his house on rock. It rained hard and the water rose. The winds blew and hit that house, but the house did not fall because the house is built on rock. But the person who hears the thing I say and does not obey them is like a foolish man. The foolish man built his house on sand. It rained hard and the water rose. The winds blew and hit that house, and the house fell with a big crash. சூப்பர் ஜேக்கப். ஜெஸ்வின், are you ready? Okay, come. Praise the Lord. I will be reciting Psalms chapter 119 verse 1 to 5. Blessed are the unfound in the way who walk in the law of the Lord. Blessed are those who keep his testimonies, who seek him with the whole heart. They also do no iniquity, they walk in his ways. You have commanded us to keep your precepts diligently. Oh, that my ways were directed to keep your statutes. Well done. Psalms 126, no, not 128, verse 1 to 6. Great blessings belong to those who fear and respect the Lord and live the way he wants. You will get what you work for and all will go well for you. At home, your wife will have many children like a vial full of grapes. The children around your table will be an orchard full of olive trees. May the Lord bless you from Mount Zion. May you live to see your grandchildren. Let Israel always enjoy peace. சூப்பர். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டுங்க. Praise the Lord. Psalms 141, 1 to 5. O Lord, I call unto you. Hasten to me. Give ear to my voice. Give ear to my voice as I call upon, or as I call to you. Let my prayer be count as essence before you, and lifting of hands up
as the evening sacrifice. Said God, O Lord, over my mouth, over my mouth. Keep watch over the door of my lips. Do not let my heart incline to the evil in the company with men who works in iniquity, and let me not eat their delicates. Verse 5. Let a righteous man strike me, and it is kindness. Let him rebuke me, and it is oil over my head. Thank you. Very good. Michaela, are you ready? Praise the Lord. Matthew 13, verse 31 to 32. Jesus told his disciples another parable. The kingdom of heaven is like this. A man took a mustard seed and sowed it in his field. It is the smallest of all seeds, but as it grows, it becomes the biggest of all plants. It becomes a tree so that the birds can make a nest in it. Thank you. Super. Karen, start பண்ணலாமா? Praise the Lord. Psalms chapter 36. O Lord, thou hast searched me and known me. Thou knowest my downsitting and my uprising, and understandest my thoughts afar off. Thou compassest my path and my lying down, and art acquainted with all of my ways. For there is not a word on my tongue, but lo, O Lord, thou knowest it altogether. Thou hast beset me behind and before, and laid thine hand upon me. Such knowledge is too wonderful for me. It is high, I cannot attain it. Whither shall I go from thy spirit, or whither shall I flee from thy presence? If I ascend up to heaven, thou art there. Or if I make my bed in hell, behold, thou art there. Thank you. Praise the Lord, Psalms 100. Make a joyful noise unto the Lord, all ye lands. Serve the Lord with gladness. Come into his presence with singing. Know ye that the Lord, he is God. It is he that had made us, and not we ourselves. We are his people and the sheep of his pasture. Enter his gates with thanksgiving, and into his courts with praise. Be thankful unto him and bless his name. For the Lord, he is good. His mercy is everlasting, and his truth endureth to all generations. Thank you. Praise the Lord. Ecclesiastes chapter 3, verses 1 to 11. For everything there is a season and a time for every purpose under the heavens, a time to be born, a time to die, a time to plant, a time to pluck what is planted, a time to kill, a time to heal, a time to break down, a time to build up, a time to weep, a time to laugh, a time to mourn, a time to dance, a time to cast away stones, a time to gather the stones, a time to embrace, and a time to refrain from embracing, a time to get, a time to lose, a time to keep, a time to cast away, a time to rent, a time to sow, a time to keep silence, and a time to speak. A time to love, a time to hate, a time of war, and a time of peace. For what profit does the workers get from his labor? For I have seen the God-given task with which sons of men are to be occupied, for he has made everything beautiful in his time. Praise the Lord. ஓகே, இதை குட்டி பசங்க அழகாக சொன்னது நம்ம எல்லாம் ரசித்தோம். ஆனால் நம்மளை விட ஆண்டவர் இதை ரொம்ப ரசித்து கேட்டிருப்பாரு, அவருடைய ஃபேவரட் டைம். ஸோ பசங்க எல்லாருமே அழகாக சொன்னாங்க. எல்லாரும் ஒரு முறை அவங்களுக்கா கிளாப் பண்ணுவோமா? லெட்ஸ் அப்ளாட். அடுத்தது வந்து வில்லுப்பாட்டு, லேடி ஸ்பெஷல். ரூத்தோட கதையை நீங்கள் பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க, வசனத்தில் கேட்டிருப்பீங்க, பாட்டில் கூட கேட்டிருப்பீங்க.
ஆனா வில்லு பாட்டுல யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்லக்கா. ஸோ லேடிஸ் எல்லாரும் வாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வந்தனங்க வந்தனம் வந்த ஜனம் குந்தனம் வந்தனங்க வந்தனம் வந்த ஜனம் குந்தனம் தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட தந்தருளும் இயேசு தெய்வமே ஆமா இயேசு தெய்வமே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட தந்தருளும் இயேசு தெய்வமே ஆமா இயேசு தெய்வமே. எங்கள் முதல் கண் ஸ்தோத்திரத்தை இயேசுவுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வில்லிசையை காண வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் எங்கள் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பாடல் செவிகளுக்கு மாத்திரமல்ல, ஆமா செவிகளுக்கு மாத்திரமல்ல, ஆத்மாவுக்கும் உணவாக கொடுக்க வந்திருக்கோம். சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட சங்கத்தோடும் தாளத்தோடும் அன்பான ஜாலத்தோடும் பாட வந்தோம் மேகோபாயிரே. பிரின்சி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாட போறோம்? அதுவா, வேதத்துல சிறப்பான ஒரு பெண்மணியை பத்தி தான் பாட போறோம். யாரக்கா அந்த பெண்மணி? அதுவா, ரூத் என்ற பெண்மணியை பத்தி தான் பாட போறோம். ஓஹோ, அந்த ரூத் அக்காவா? அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. சுஜாக்கா, நீங்க சொல்ற ரூத் அக்கா பத்திலாம் நான் சொல்ல வரல. நான் வேதாகமத்துல சொல்லப்பட்டுள்ள மோவாபிய பெண்ணான ரூத்தை பத்தி தான் சொல்ல போறேன். பெத்லகேம் ஊரானாகி ஒரு மனுஷன் இருந்தான். பெத்லகேம் ஊரானாகி ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் எலிமலேக்கு. அவன் மனைவி பெயர் நகோமி. அவன் பெயர் எலிமலேக்கு. அவன் பெயர் நகோமி. நகோமிக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். நகோமிக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். பெத்லகேம் ஊரானாகி ஒரு மனுஷன் இருந்தான். பெத்லகேம் ஊரானாகி ஒரு மனுஷன் இருந்தான். ஓகே பிரின்சி, வாங்கள பத்தி சொன்னேன், ஆனா பேரை சொல்லலையே. அதுவும் சொல்ல, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சொல்றேன் ஷிபா. ஒருவன் பெயர் தான் மக்லோ. மக்ரோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரின்சி. ஜெனி, நீ எப்ப பார்த்தாலும் சோறு சோறுனே நினைச்சிட்டு இருக்க. அது மக்ரோன் இல்ல, எலிமெலேக்கின் மகன் மக்ரோன். ஓ அப்படியா? ஆமா, மற்றொருவன் பெயர் கிலியோன். பெத்லகேம் ஊரிலே பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த உடனே நகோமி மோவாப் சென்றனர். பெத்லகேம் ஊரிலே பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த உடனே நகோமி மோவாப் சென்றனர். சென்றவர்கள் மோவாபிய ஸ்திரீகளை பெண் கொண்டனர். சென்றவர்கள் மோவாபிய ஸ்திரீகளை பெண் கொண்டனர். கொண்டவர்கள் சந்தோஷமாய் மோவாபில் வாழ்ந்து வந்தார்கள். கொண்டவர்கள் சந்தோஷமாய் மோவாபில் வாழ்ந்து வந்தார்கள். அப்பத்தை வீட்டை விட்டு அந்நிய தேசமாகிய மோவாப்புக்கு சென்றதாலே ஏற்பட்ட விபரீதம் என்ன தெரியுமா? அப்படி என்ன பிரின்சி நடந்துச்சு சொல்லுங்க, ஆர்வமா இருக்கு. கணவன் மகன்களை இழந்து நின்றாள் நகோமி. தனி மரமாய் நின்றவர் தன் சொந்த தேசம் புறப்பட்டார். கணவன் மகன்களை இழந்து நின்றாள் நகோமி. தனி மரமாய் நின்றவர் தன் சொந்த தேசம் புறப்பட்டார். அப்படின்னா மருமகள் என்ன ஆனாங்க? 2 பேரும் மாமியாரை விட்டு விட்டு போயிட்டாங்களா? அதுதான் இல்ல ஸ்ரீடா. ஆனா நகோமி 2 பேரையும் கூப்பிட்டு உங்க சொந்த ஜனத்தோட போயிருங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க 2 பேரும் மாமியாரை விட்டுட்டு போயிட்டாங்களா?
அதுதான் இல்ல, ஓர்பால் என்ற மருமகள் மாமியாரை முத்தமிட்டு தன் சொந்த ஜனத்திடம் போனாள். போனாலே போனாலே ஒருபால் போனாலே, தன் ஜனத்தை பார்த்து ஓடி போனாலே. போனாலே போனாலே ஒருபால் போனாலே, தன் ஜனத்தை பார்த்து ஓடி போனாலே. அப்போ இன்னொரு மருமக ரூத் என்ன ஆனாங்க? ரூத் என்ற மருமகள் மாமியாரை விடாமல் அவங்க கூடவே இருந்தாங்க. அப்ப அவங்க எவ்வளவு நல்ல மாமியாரா இருந்திருப்பாங்க. ஆமாக்கா, ஆனா ரூத் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னிடம் பேச வேண்டாமே. நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னிடம் பேச வேண்டாமே. என்னிடம் பேச வேண்டாமே. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி தன் சொந்த ஜனத்தையும் என்று சொல்லி தன் சொந்த ஜனத்தையும் விட்டு இஸ்ரவேலின் தேவனை பற்றி கொண்டார். இஸ்ரவேலின் தேவனை பற்றி கொண்டார். நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னிடம் பேச வேண்டாமே. நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னிடம் பேச வேண்டாமே. என்னிடம் பேச வேண்டாமே. இப்படியாக நகோமியும் ரூத்தும் பெத்லெகேமுக்கு வந்து சேர்ந்தாங்க. நிறைவாய் போனவள் வெறுமையாய் கடந்து வந்தாள். தன் வாழ்வை கசப்பாகவே எண்ணினாள். பிரின்சி, பெத்லெகேம் வந்து என்னதான் செஞ்சாங்க? அவங்க கிட்ட எதுவுமே இருந்திருக்காதே. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வழியாக போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. போதை விரித்தேன் மூடுமையா. கோதுமையால் என்னை நிரப்புமையா. போதை விரித்தேன் போடுமையா. கோதுமையால் என்னை நிரப்புமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. யாரு பிரின்சி அந்த போவாஸ்? போவாஸ் என்பவன் நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கின் வழிமுறையில் வந்தவன். மிகவும் ஆஸ்தி மிகுந்தவன். பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாள் இது. பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாள் இது. இல்லை துன்பம் ரூத்தின் வாழ்வில் போவாசை கரம் பிடித்தார். இல்லை துன்பம் ரூத்தின் வாழ்வில் போவாசை கரம் பிடித்தார். ஆமாம், போவாசின் கண்களில் தயை கிடைத்தது. மாமியாரை பற்றி கொண்டவர் போவாசை கரம் பிடித்தார். இதனால் அவங்க வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு? ரூத்தின் வைராக்கியம், அவள் தேவன் மேல் கொண்ட அன்பு, அவள் இயேசுவின் வம்ச வரலாற்றிலேயே இடம் பிடிக்க வைத்தது. ஆமா பிரின்சி, நானும் படிச்சிருக்கேன். மத்தேயு 1:5 ரூத் பெயர் வந்திருக்கு இல்லையா? கரெக்டா சொன்னீங்கக்கா. ஒரு புறஜாதியான பெண்ணின் பெயர் இஸ்ரவேலின் வம்ச வரலாறு, அதுவும் இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம் பிடிக்க வைத்திருக்கிறது.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, ருத்தின் வாழ்வில் சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா. போவாஸ் என்பவர் வந்தார், முற்றும் வாழ்வை மாற்றினார். சந்தோஷம் ருத்தின் வாழ்வில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, ருத்தின் வாழ்வில் சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா. போவாஸ் என்பவர் வந்திட்டார், முற்றும் ரூத்தை மாற்றினார். சந்தோஷம் ரூத் வாழ்வில் பொங்குதே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இதை போல நம்முடைய வாழ்விலும் போவாஸ் போல இயேசு நம்மில் காணப்படும் போது நாமும் அந்நிய தேசத்திலேயே வைராக்கியமாய் கர்த்தரை பற்றி கொண்டால் நம்மையும் அந்நிய தேசத்திலேயே கர்த்தர் உயர்த்துவார். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட வந்தருளும் இயேசு தெய்வமே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட வந்தருளும் இயேசு தெய்வமே. எங்களின் வில்லிசனை கண்டு மகிழ்ந்த அனைவருக்கும் எங்கள் வில்லிசை குழுவின் சார்பாக இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓகே, எல்லாரும் டயர்ட் ஆயிட்டீங்க. கடைசி ப்ரோக்ராம் வச்சு அதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பிரியாணி வாசனையும் வருது. எல்லாரும் தாங்கி உட்கார்ந்துருக்கும் போதே வாசனை வருது. லாஸ்ட் ப்ரோக்ராம் அதோட நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? கடைசியா நம்ம பிள்ளைங்க வந்து மைம் பண்ண போறாங்க. மைம்னா என்னன்னா உரையாடல் இல்லாம சும்மா சைகை வச்சு ஒரு கருத்தை சொல்ல போறாங்க. என்ன தலைப்புல பண்ண போறாங்க தெரியும்? நீங்களே சொல்லிடுங்கக்கா. இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவால் நம்ம பிள்ளைங்க எவ்வளோ பாதிப்பு அடைகிறாங்க, அதை எவ்வாறு மேற்கொள்கிறாங்க என்பதை குறித்து மைம் பண்ண போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்லக்கா. பார்க்கலாமா? பார்க்கலாமே.
வெரி நைஸ். இந்த மைம் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கிற டைம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எப்படி நம்மளோட டைமையும் சேட்டன் வந்து எடுக்கிறான்னு நல்லா பண்ணி காமிச்சாங்க. பிள்ளைங்களுக்காக நம்ம கிளாப் பண்ணுவோமா? ஓகே ஓகே, ஃபினிஷிங் ப்ரேயர் லிட்டி பிரதர் வந்து பண்ணுவாங்க. Father God, we glorify you, Father God. Father God, we thank you for blessing this day and making the service, the baptism service, as well as the word of God is according to your will, Father God. Thank you for blessing the programs, Father God. Father God, bless the food days, the people who have gathered here. Everyone should be blessed. Father God, we need your blessings. Without your grace, we cannot go move ahead. Father God, we thank you for everything you have done in our life. Father God, we have faith in you. Father God, yes, that faith you have given to us. Father God, we wanted to, yes, unto the end of the age, we wanted to carry that one, Father God. Father God, we thank you for helping us in every area of the, yes, we listen to your praise in the mighty name of Jesus. Amen. Amen. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பமாய் நண்பர்களாய் இந்த இடத்துல கூடி வந்து முதநாமத்தை மகிமைப்படுத்த தேவன் அருள் செய்த கிருபைகளுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளிலும் ஆண்டவரே, இந்த சபை நடத்துகிறதான அன்பு சகோதரர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே உம்முடைய அநாதி அன்பினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதுப்பித்தலின் அனுபவத்தை அனைவருக்கும் தந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வருகை வரையிலும் அல்லது எங்களுடைய மரண பரியந்தம் உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி அள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இங்கே நடந்ததான அனைத்து நிகழ்வுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த எந்தெந்த நிகழ்விலும் நாமம் மாத்திரம் மகிமைப்படவும் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகும் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவர் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கண்ணோக்கை பாத்தருளுவீராக, வழிநடத்துவீராக. ஆண்டவர் இங்கே ஏற்படுத்தியிருக்கிறதான இந்த உணவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அதையும் ஆசீர்வதித்து தாங்க. எல்லாவற்றையும் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.